அனைவருக்கும் வணக்கம். நான் ஷபிதா, கிரேட் மைண்ட் பல்கலைக்கழகத்தில் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் பாடத்துறையை பயின்று வருகிறேன். இன்றைய தினத்துல நான் உங்களுக்கு என்ன விஷயத்த சொல்ல வந்திருக்கேன்னு சொன்னா, டிஜிட்டல் திரையினால் அல்லது டிஜிட்டல் பாவனையினால் எமது குழந்தைகள் எவ்வாறான பாதிப்பை சந்திக்கிறார்கள் என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். அந்த வகையில நாங்க முதலாவது பார்ப்போம், இந்த சிறுவர் உளவியல் என்றால் என்ன அப்படின்றத பார்ப்போம். சிறுவர் உளவியல் என்பது ஒரு குழந்தை கருவில உருவானது முதல் அது வளர்ந்து வரும் வரையான அதனுடைய உடல் மற்றும் மன உணர்ச்சி மற்றும் சமூக செயற்பாடுகளை ஆராயும் ஒரு துறையாக இந்த சிறுவர் உளவியல் காணப்படுகின்றது. ஒரு மனிதன் வாழ்வின் அடித்தளமே இந்த சிறுவர் உளவியல் தான். இந்த பருவ காலமே ஒரு மனிதனின் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றதில்ல என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம்தான். எனவே இந்த சிறுவர் உளவியல் குறிப்பாக ஒரு 3 விஷயங்களை கவனத்துல கொள்ளுது. அதுல முதலாவதாக குழந்தையிட உடல் வளர்ச்சி, இரண்டாவதாக குழந்தையிட அறிவு வளர்ச்சி, மூன்றாவதாக குழந்தையிட சமூகம் மற்றும் உணர்ச்சி வளர்ச்சி என்பதை கவனிக்க. அந்த வகையில குழந்தையிட உடல் வளர்ச்சின்னு சொல்லும் போது குழந்தையிட மூளை மற்றும் அதனுடைய நரம்பு மண்டல வளர்ச்சியை குறிப்பிடுறாங்க. அறிவு வளர்ச்சின்னு சொல்லும் போது குழந்தை எப்படி சிந்திக்குது, அது எப்படியான சிக்கல்களை தீர்க்குது என்பதை குறிப்பிடுறாங்க. சமூக மற்றும் உணர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லும் போது அது மற்றவர்களோடு எப்படி பேசுகின்றது, அதனுடைய கோபம், அதனுடைய கவலை என்பதை எப்படி அது கையாளுகின்றது என்பதை குறிப்பிடுறாங்க. நான் சொன்ன இந்த 3 விடயங்களுமே ஒரு குழந்தைக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தைக்கான சரியான தூண்டுதல் தேவை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த தூண்டுதல்கள் எல்லாமே ஒரு டிஜிட்டல் திரைக்குள்ள, அதாவது ஒரு ஸ்கிரீனுக்குள்ள அடக்கப்பட்டுருச்சு. எனவே நாங்கள் இந்த 3 விஷயங்களும் எப்படி இந்த டிஜிட்டல் மூலம் பாதிக்கப்படுதுன்றதை பார்ப்போம். சரியா? நாங்கள் முதலாவதாக இந்த குழந்தையிட உடல் வளர்ச்சி, அதாவது மூளை மற்றும் நரம்பு மண்டல வளர்ச்சியை பார்ப்போம். குழந்தை ஒரு மொபைல் போனை பார்க்கும்போது அதனுடைய மூளைக்கு நிறைய தூண்டுதல்கள் போகும். ஆனால் அந்த குழந்தைக்கான உடல் உழைப்பு அங்கே இல்லாம அந்த சந்தர்ப்பத்துல இழக்கப்படுது. ஒரு உதாரணத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு மரக்கட்டைகளையோ ஒரு பில்டிங் பாக்ஸையோ வச்சு அந்த குழந்தை ஒரு கோபுரத்தை கட்டமைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கோபுரம் கீழே சரிஞ்சு விழுந்தா அந்த நேரத்துல குழந்தையோட மூளை யோசிக்கும், நாங்க அந்த கோபுரத்தை எப்படி திரும்ப சரி செய்யலாம் அப்படின்ற விஷயத்த குழந்தை யோசிக்கும். அந்த நேரத்துல குழந்தைக்கான உண்மையான தோல்வி என்பது உணரப்படும். நாங்க திரும்ப அதை சரி செய்யற வரைக்குமான அந்த பொறுமை குழந்தை இடத்துல பிறக்கும். ஆனா அதே விஷயத்த டிஜிட்டல் திரை, ஒரு மொபைல் போனை பயன்படுத்தி அந்த குழந்தை ஒரு பில்டிங் பாக்ஸ் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சந்தர்ப்பத்துல அந்த குழந்தைக்கான ஒரு விரல் மட்டுமே அந்த இடத்துல செயற்படுது. குழந்தைக்கான ஈர்ப்பு விசை இல்லாமல் போகுது. இப்படியான நேரத்துல அந்த இடத்துல அந்த குழந்தை அதை தவறுதலா செஞ்சுட்டா அது நம்மளோட மொபைல் போன்ல ரீசெட் ஆண்டு என்ற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதால அதை உடனடியா சரி செஞ்சிடறாங்க. எனவே அந்த குழந்தை பழக்கப்படுது உடனடி திருப்தியை பெற்றுக்கொள்ள. தன்னுடைய வாழ்வுல தனக்கான திருப்தியோ தனக்கான தேவைகளையோ காத்திருந்து பொறுமையாக பெற்றுக்கொள்வதற்கான அந்த சந்தர்ப்பத்தை இழந்து வளர்ற காலங்கள்ல உடனடியான திருப்தியை எதிர்பார்க்கிறாங்க. இதனால நிஜ வாழ்க்கையில அவங்களுக்கான தோல்வியையும் அந்த பொறுமை காக்கிற அந்த பக்குவங்களையும் இந்த குழந்தை இந்த டிஜிட்டல் யூசேஜ்னால இழக்கிறாங்க. இதுதான் உடல் மற்றும் மன நரம்பு மண்டல வளர்ச்சியை டிஜிட்டல் பாதிக்கிற முறை உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நாங்க பார்த்தோம்னு சொன்னா சமூகம் மற்றும் உணர்ச்சி வளர்ச்சி. இந்த சமூகம் மற்றும் உணர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லும் போது நீங்க யோசிக்கலாம், எமது குழந்தைகள் இப்போ திரையோட பேசுறத மற்றவங்களோட பேசுறதை விட அதிகப்படியான திரைகளோட தான் பேசுறாங்க. யோசிச்சு பாருங்க, முன்ன காலத்துல நம்மட பிள்ளைகள் நம்ம கிட்ட கேட்டதும் நம்ம அவங்களோட பேசின விஷயங்களும் இப்போ உள்ள பிள்ளைகள் நம்ம கிட்ட பேசுறதும் அப்படியான விஷயங்கள்ல மாற்றம் இருக்கும். ஏன்னு சொன்னா இந்த காலத்துல இந்த டிஜிட்டல் துறையின் வளர்ச்சியின் காரணமாக குழந்தைகள் அதிகமான நேரங்களை இந்த டிஜிட்டல் திரையில செலவிடுறாங்க. அதனால தனக்கு முன்னால இருக்கிறவங்களை கூட ஒரு எதிரியா பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுது. இதையும் ஒரு சின்ன உதாரணம் மூலம் சொல்லுகிறேன். என்னன்னு சொன்னா, ஒரு பூங்காவுக்கு ஒரு பிள்ளைகள் போகுதுன்னு சொல்லுவோம். ஒரு சில்ட்ரன் கார்டனுக்கோ எதுக்கோ போய் விளையாடும் போது தன்னுடைய விளையாட்டு பொருளை நாங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கலாமா வேணாமான்னு ஒரு தோட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுல அவங்க ஒரு ஊஞ்சல்ல விளையாடுறாங்களோ எதுலயோ விளையாடும் போது அவங்க எழுப்பி போற வரைக்கும் தானும் அதுல விளையாடணும்ன்ற அந்த பொறுமை காத்திருப்பு எல்லாமே குழந்தைக்குள்ள இருக்கும். அதே நேரத்துல அது விழுந்துட்டா காயப்பட்டுட்டாலும் அந்த வருத்தம் என்ற உணர்வு அந்த குழந்தைக்குள்ள ஏற்படும். ஆனா இதே விஷயத்த அந்த குழந்தை ஒரு மொபைல் போன்ல ஒரு கேமை விளையாடும் போது
என்ன நடக்கும்னு சொன்னா, தன்னுடைய முன்னுக்கு அம்மா போனை கேட்டுட்டா அம்மாவையே எதிரியா பாக்குறாங்க. தான் மற்றவர்களோடு உரையாடும் அந்த விஷயத்தை விட திரையோடு அதிகமா உரையாடுறதுனால பிள்ளைக்கான மொழி விருத்தி, தான் சிந்திக்கிற அந்த கற்பனை, தன்னுடைய படைப்பாற்றல் எல்லாமே அதுக்குள்ள முடங்கி வருகின்றது. இப்படியாக நாங்க மற்றவங்களோட பேசுறது எப்படி, நாங்க ஒரு உறவை எப்படி தக்க வச்சுக்கிறது, நாங்க எப்படி அந்த மற்றவங்களோட உணர்வுகளை நாங்கள் எப்படி புரிஞ்சு கொள்றது, அப்படியான விஷயங்கள் எல்லாமே இந்த டிஜிட்டல் யூசேஜ்னால நம்மளோட பிள்ளைகளுக்கு இல்லாம போகுது. இது சமூகம் மற்றும் உணர்ச்சி வளர்ச்சி எப்படி பாதிக்கின்றது உங்களுக்கு விளங்கியிருக்கும். நாங்க அடுத்த கட்டமா பார்க்கும் பொழுது அறிவுசார் வளர்ச்சி. அறிவுசார் வளர்ச்சி என்று ஏற்கனவே சொல்லும் போது நாங்க என்ன சொன்னோம், ஒரு குழந்தை எப்படி சிந்திக்குது, எப்படி சிக்கல்களை கையாளுது அப்படின்றத தான் பார்த்தோம். ஆனா இன்றைய காலத்துல பிள்ளைகள் எல்லாமே உடனடி தகவலுக்கு பழக்கப்படுத்திட்டாங்க. எடுத்த உடனே நாங்க எதையுமே கேட்கறது இல்லை, நாங்க எதையுமே பார்க்கறது இல்லை. ஏற்கனவே அங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்க இதுதான் சொல்லி ஏற்கனவே அமைக்கப்பட்ட அந்த உடனடி தகவல்களுக்கு எமது பிள்ளைகள் பழகிட்டாங்க. இதனால எமது பிள்ளைகளுக்கான மொழி விருத்தி தாமதமாகுது. அவங்களோட கிரியேட்டிவ் மைண்ட், அதாவது கற்பனை திறன், படைப்பாற்றல் என்பன இல்லாமல் போகுது. இப்படியான விஷயங்கள் இந்த அறிவுசார் வளர்ச்சியில பாதிக்கப்படுதுன்னு சொல்லும்போது இதுக்கும் ஒரு உதாரணம். முன்ன காலத்துல நாங்க என்ன செய்வோம், பாட்டிமார் தாத்தாமார்லாம் உட்காந்து அம்மாமார்லாம் உட்காந்து பிள்ளைக்கு கதை சொல்லுவாங்க. அங்கே ஒரு பெரிய காடு இருந்தது, அதுல ஒரு சிங்கம் வளர்ந்தது, அப்படியெல்லாம் கதை சொல்லுவோம். அப்படியெல்லாம் சொல்லும் போது பிள்ளையோட மைண்ட்ல, அந்த மூளையில பிள்ளை என்ன செய்யும், காடுனா இப்படித்தான் இருக்கும், அந்த காட்டுல இந்த சிங்கத்தோட நிறம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்றத அந்த பிள்ளை கற்பனையா சிந்திக்க ஆரம்பிக்கும். இதே விஷயத்துல நாங்க பிள்ளைகளுக்கு ஈஸியா நாங்க எங்களுடைய வேலைகளை பாக்குறதுக்காக யூடியூப்ல ஒரு கார்ட்டூனை பாட்டு கொடுத்துட்டோம், இல்லாட்டி வேற ஏதாவது சோசியல் மீடியாஸ்ல நாங்க ஒரு கார்ட்டூனை போட்டு கொடுத்துட்டோம். என்ன செய்யும் பிள்ளை அதை பார்க்கும், காடுனா இப்படித்தான் இருக்கணும், சிங்கம்னா இப்படித்தான் உருளணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அந்த பிள்ளையோட மாதிரி அவங்களோட சிந்தனைகளை குறைத்து நாங்க இப்படித்தான் இருக்குன்ற விஷயங்களை நாங்க அவங்களோட மனசுல பதிக்கிறோம். இப்படி பதிக்கும் போது சிறுவர்களுடைய அந்த மூளை என்பது ஒரு காட்சி பெட்டியாக மாறி விடுகிறது. வெறும் நாங்க பார்க்கிறோம், அதுல எந்த யோசனையும் இல்லை, எந்த விதமான கற்பனையும் இல்லை, வெறும் ஒரு காட்சி பெட்டியாக மட்டுமே இந்த மூளை மாறி விடுகிறது. இப்படியான விஷயங்கள் மூலம் அறிவுசார் உணர்ச்சி வளர்ச்சியில இந்த டிஜிட்டல் பாதிப்பை ஏற்படுத்துது. இது எல்லாமே ஒரு சின்ன உதாரணம். இதையும் தாண்டி எங்களால நிறைய உதாரணங்களை சொல்லலாம். ஆனால் இது உங்களுக்கு புரியணுன்றதுக்கான நாம இலகுவான இந்த உதாரணங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எனவே இறுதியாக நாங்க என்ன செய்யணும், பெரியவர்களாகிய நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும், இந்த டிஜிட்டல் என்பது தவிர்க்க முடியாத ஒரு பெரிய கடல் தான். ஆனா அந்த கடல்ல எங்களுடைய இந்த சின்ன சிறார்களை மூழ்காம பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா, உடல் வளர்ச்சி சார்பா ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த எமது குழந்தைகள் அவங்களுடைய களங்கள் எல்லாம் இன்றைய காலகட்டத்துல முடக்கப்பட்டுருச்சு. அது மட்டும் இல்லாம நல்ல கற்பனை திறனோடு நல்ல சிந்தனையோடு விளையாடி கொண்டிருந்த யோசிச்சு கொண்டிருந்த எமது பிள்ளைகளுடைய சிந்தனைகள் எல்லாம் இன்றைய காலகட்டத்துல இல்லாமல் ஆக்கப்பட்டுருச்சு. சமூகம் சார்ந்து பார்க்கும் பொழுது மற்றவர்களோடு சிரித்து பேசி மகிழ்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தா அந்த பேச்சு திறன், மொழி விருத்தி, மற்றவர்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளும் தன்மை, இது எல்லாமே இன்றைய டிஜிட்டல் உலகத்தினால மற்றவர்களை எதிரியா பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை, அந்த வாய்ப்பை எமது குழந்தைகளுக்கு இந்த டிஜிட்டல் திரை ஏற்படுத்தி விட்டது. எனவே இங்க இருக்க பெரியவர்களாகிய எங்களுடைய கடமை என்ன, நாங்க எமது பிள்ளைகளுக்கு மொபைல் போனை திணிக்க முன்னுக்கு எமது நிஜ உலக வாழ்க்கையின் அனுபவங்களை அனுபவ ரீதியாக நாங்கள் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செயலியாலையும், எந்த ஒரு சோசியல் மீடியாஸாலையும், எந்த ஒரு ஆப்பாலையும் ஒரு தாயின் அரவணைப்பையும் ஒரு தந்தையிட வழிநடத்தல்களையும் கூட பிறந்தவங்களுடைய அந்த பாசத்தையும் கொடுக்க முடியாது. எனவே எதிர்வரும் இப்ப வளர்ந்து கொண்டிருக்க இந்த டிஜிட்டல் யுகத்துல இன்னுமே எமது குழந்தைகளோட மூளை, உடல், அறிவு சார்ந்த இந்த வளர்ச்சியெல்லாம் முடங்கி போகாம பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கிரேட் மைண்ட் கேம்பஸுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.